ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். தாவீது அழகா சொல்றாரு இல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன்னு சொல்லி. எக்காலத்திலும் நம்ம இயேசுவை நம்ம சோதரிக்கிறோம். நம்ம எல்லா சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்கும் போது ஒரு தேவ மகிமை, தேவ பிரசனம் நம்மை நிரப்புகிறதை நம்மளால உணர முடியும். இந்த நல்ல காலை நேரத்தில் கூட இயேசப்பா நம்ம ஆராதிக்க போகிறோம். அதிகாலையிலும் திருமுகம் தேடி ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் சொல்லி அப்படி நம்ம அந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்பா, இந்த நாள் முழுவதும் நீங்கள் நடத்துங்க. அப்படி கண்களை மூடி இயேசப்பா அந்த நாளில் தகப்பன் அப்பா இங்கே கண்ணின் பார்வைகள் எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உமக்கு பிரியமானதாகும், உமக்கு உகந்தனதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜ், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 செய்து சொல்லுங்க. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே எங்கள் அன்பரேசுவே, அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லார் பிறர் காயம் ஆற்றவே. சேர்ந்து சொல்லாமே. என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதேசுவே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நீங்க மாத்திரம் சொல்லலாம். அன்பரே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. எஸ் ஆண்டவரே, எங்கள் துதி சோத்திரங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எஸ், ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம நல்ல தேவனை வர்ஷிப் பண்ணோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடம் நினைவாகவே மாற வேண்டிய வாயின் வார்த்தைகள் எங்கள் இதய துடிப்பு எல்லாமே முடிதா இருக்கட்டும் சொல்லி நல்ல ஒரு அர்த்தமுள்ள அர்ப்பணிப்போடு நம்ம பாடணும். ஆமென். இப்பொழுது கூட நம்ம சங்கீதங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதத்தில் நம்ம 18 நேற்றைக்கு நம்ம சங்கீதம் 18 நம்ம பார்த்தோம். ஸோ சங்கீதம் 18ல் 50 வசனங்கள் உண்டு. ஸோ 50 வசனங்களை 2 பகுதியை நம்ம பிரித்து நேற்றைக்கு 1 முதல் 25 வசனங்கள் நம்ம வாசித்தோம். இன்றைக்கி 26லேருந்து மீதமுள்ள 50 அந்த 50 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை நம்ம இன்றைக்கி நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 18:26 வசனம். புனிதனுக்கு நீர் புனிதராகும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடு
ராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களை கீழ் வெல்லத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகையினரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடாரை எனக்கு ஒப்புக் கொடுத்தேன். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்கள் ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனைவிலிருந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருகளுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அழகான வசனங்கள். இந்த சங்கீதம் நம்ம நேற்றுக்கே நம்ம சொன்னோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதினுடைய சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் நேற்றைக்கு பார்த்தோம், அவன் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை தமது ஆலயத்திலிருந்து கேட்டான்னு சொல்லி நம்ம. ஸோ நெருக்கமான சூழ்நிலை தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஸோ தேவன் அந்த ஜெபத்துக்கு செயல்படுகிறார். ஆமென். நம்முடைய ஜெபமானது தேவனை செயல்பட வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த 26 50 வசனங்களில் நிறைய விசுவாச அறிக்கைகளை நம்மளால் பார்க்க முடியாமல். ஸோ தாவீது சொல்கிறாரு, ஆரம்பத்தில் முறையிட்டுட்டே வர்றாரு. நிறைய காரியங்களை குறித்து முறையிடுகிறார். சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறார். தன்னுடைய சரீர பலவீனத்தை பார்த்து பயப்படுகிறார். ஸோ ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலுமே அவன் போக போக கற்றுக்கொள்கிறான் தேவனிடத்திலிருந்து. என்னென்னா விசுவாசமாக அவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் சொல்கிறான். என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதுக்கு மாத்திரம் இல்லாமல் அவன் இன்னும் அதிகமாக சொல்ல பாருங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றி என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் சொல்கிறாரு. ஆமென். ஸோ அது மாத்திரம், அது கீழே இருக்கிற வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போதே தெரியுது, என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். ஸோ இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் நம்ம தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம், உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை பேசாமல் விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாசத்தை தேவன் மீது வைக்கணும். விசுவாச அறிக்கையை நம்ம தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான நீங்கள் நினைப்பதற்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடந்தாலுமே நீங்கள் விசுவாசமாக பாசிட்டிவாக பேசணும். நான் எவ்வளோ எதிர்மறையான காரியங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாலும், இல்லை என் தேவன் இதை சரியாக மாற்றுவார், என் தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஆரம்பத்தில் அநேக டைம் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு பேசாமல் உங்களுக்கு எது வேணுமோ அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஸோ தாவீது இந்த சங்கீதத்தை அழகாக சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாத்திரம் பாருங்கள்,
ஆமேன். என் ரட்சிப்பின் தேவன், அவன் தேவனை துதித்து பாடறான். என் கண்மலையான கர்த்தர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் அவர் உயர்ந்திருப்பாராக. ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தேவன் ரட்சிப்பின் தெய்வமாக இருக்கிறார். அவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரான கடவுளாக இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்தில் இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகள் மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த சூழ்நிலை ஜெயமாக மாறன்னு சொல்லி விசுவாசமாக நீங்கள் பேசுங்க. இந்த மலையை வசனத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி வேதாமத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு நம்ம சொன்னால் அது அப்படியே ஆகும்னு சொல்லி அவே விசுவாசத்தோடு நம்ம எதை செய்தாலும் அது அப்படியே நடக்கும். இன்றைக்கு விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கைக்கு பலவீனத்தை பேசாதீங்க. உங்களுக்கு பலவீனம் மாறி சுகம் வேணும்னா நீங்கள் சுகத்தை பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பேசுகிறேன்னு சொல்லுங்கள். தேவைகள் நடுவில் இருக்கிறீங்களா? தேவைகளை அந்த என்னென்ன தேவை வேணும்னு சொல்லிட்டு அந்த தேவைகளை நீங்கள் பேசாமல் உங்களுக்கு என்ன காரியங்கள் அதனால் மாறணுமோ அந்த காரியங்களை பேசுங்க. இது இயேசுவின் நாமத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக உங்கள் தேவைகளை பேசுங்க. தேவைகளை மாற்றி தேவன் அற்புதம் செய்கிற கடவுள். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறவர். அவர் ரட்சிப்பின் தேவன். அவர் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு அந்த விசுவாசத்தை தரும்படியாகவே ஸோ நம்ம ரட்சித்த தேவன் முடிவு பரைந்த நடத்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். ஆமேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு அழகான ஒரு காரியத்தை நம்ம தாவீதிலிருந்து இந்த சங்கீதத்தில் கற்றிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் மீது நம்ம விசுவாசம் வைக்கணும். அது விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். தினமும் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த நாளை ப்ளஸ் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை ப்ளஸ் பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மைகளை தரும். வசனம் அழகாக சொல்லும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போது உங்களுக்கு ஐஸ்வர்யம். உலக மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க, உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறனால அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க வாழ்க்கையில் நிறைய பாடுகள், அவங்க ஐஸ்வர்யம் நிறையா இருந்தாலுமே வாழ்க்கையில் நிறைய குடும்பத்தில் சிக்கல்கள், சமாதானம் இல்லாமல் ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மீது இருந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போமே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. விசுவாசமாக நீங்கள் அறிக்கை செய்யுங்க. விசுவாசமாக குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு எல்லாரையும் நீங்கள் உங்களை யார் சபிச்சாலும் சரி, நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். நீங்கள் எதை வாயை திறந்து நீங்கள் விசுவாசமாக பேசுகிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேவனுடைய பிள்ளை. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். அவர் எனக்கு உரிய எல்லாவற்றையும் இயேசு எனக்கு தருவார். எனக்கு வேண்டிய யாவையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி விசுவாசமாக நீங்கள் பேச நம்ம தேவனுக்குள்ள ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வளரும். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசமாக வளரும்போது நம்ம சூழ்நிலையை பார்த்து அஞ்ச மாட்டோம், வியாதியை பார்த்து பயப்பட மாட்டோம். என் தேவன் என் மீது உள்ள தரிசனங்கள் நிறைவேற்றும் அளவும் என்னை காப்பாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை விடுவிப்பார்னு சொல்லி நிச்சயம் உண்டாகாமே. என மான்களை கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்கள் கொண்டு போய் விடுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களை விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி விசுவாச வார்த்தைகள் இன்று முதல் நாங்கள் பேச கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஆமென். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதிகமாக தகப்பனே, நீ விசுவாசமான வார்த்தைகள் நாங்கள் பேசணும். எங்களுக்கு எதிராக சூழலில் எவ்வளோ மோசம் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படாமல் இயேசுவின் நாமத்தை நன்மையை பேசணும், சுகத்தை பேசணும், ஆசீர்வாதத்தை பேசணும். அப்பா, நாங்கள் நன்மையை பேச அந்த நன்மை உண்டாகுது ஆண்டவர். ஏன்னா தகப்பனே, நீர் எங்களை அபிஷேகம் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் எதை கட்டளிடுகிறோமோ அது அப்படியே ஆண்டவர். அப்பா, அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளிட நிற்கும் என்று சொன்னது போல இன்றைக்கு தேவன் தகப்பனே தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி எங்களை படைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எதை சொல்கிறோமோ அது அப்படியே ஆகணும். நாங்கள் எதை விசுவாசம் அப்படியே நடக்கணும் ஆண்டவர். அப்போ நாங்கள் விசுவாசித்து நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியம் இயேசுவின் நாமத்தை நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க அப்பா. சோதரன், இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்குள்ளும் சமாதானத்தை கட்டளிடுகிறேன், சுகத்தை கட்டளிடுகிறேன். எல்லா பிசாசையும் போட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்படி கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதியும் கனவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய இயேசு நம்மை நேசிக்கிறார், நம்மை நடத்துவார், நம்மை விசாரிக்கிற கடவுள். ஸோ நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். நம்ம இந்த நாளில் எல்லாவற்றையுமே நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். God bless you.